கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிருபையும் தேவனின் தனிப்பட்ட அறிமுகமும். இதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். மோசே சொன்ன வார்த்தையின்படியே தேவன் செய்தார். செய்வேன் சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தையின்படி தேவன் செய்வேன் சொல்றார். மனிதன் வாழ்வில் பெரும் ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, தேவன் அவனை கிருபையோடு பார்ப்பது மற்றும் தனிப்பட்ட முறையில் அறிந்திருப்பது. தேவன் உங்களையும் என்னையும் தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற தேவன் நம்மை எண்களில் அல்ல, அங்க பெயரில் அழைக்கிறார். நம்மளுடைய பெயரை சொல்லி அழைக்கிற தேவன். பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல மிஸ் பாடம் நடத்துறப்ப, டேய் அவனுக்கு அடுத்து உள்ளவன், 2வது உள்ளவன், 3வது உள்ளவன், 4வது உள்ளவன் அப்படி சொல்லுவாங்க, பேர் தெரியலாட்டி. ஆனா நம்மளுடைய தேவன் என்ன சொல்கிறார்? நம்பர் சொல்லி இல்லை, நான் உன்னை என்ன செய்ய சொல்கிறேன், பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? தேவனோடு நடந்த உறவு அனைத்தும் அர்த்தமுள்ளதாய் இருக்கிறது. ஆமாங்க, 3 முக்கிய உதாரணங்களை நாம் பார்ப்போமா. தேவன் நம்மை தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறார். உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் ஒவ்வொருவரையும் பேராய் அறிந்திருக்கிறார். ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல 30 பிள்ளைங்க 40 பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த 40 பிள்ளைங்க பேர் தான் அந்த மிஸ்ஸுக்கு என்ன செய்யும் தெரியும். அதுவும் அந்த ஒரு வருஷம் படிக்கிற பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் தெரியும். அடுத்த வருஷம் வந்துட்டாங்கன்னா, ஓ நீ என்கிட்ட படிச்சியா, உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்பாங்க. ஆனா இந்த 140 கோடி மக்கள் இந்தியாவில் இருந்தா கூட அத்தனை பேரையும் தேவன் என்ன சொல்லியிருக்கார்? பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். சிறுவனின் பெயர் அழைக்கப்படும் போது பள்ளியில் ஆசிரியர் அந்த பட்டியலை பார்த்து தான், அந்த அட்டண்டன்ஸை பார்த்து தான் என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க. நம்மளுடைய பேர் வர்றப்ப நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஐயோ நம்ம பேர் இவனுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? மகிழ்ச்சியாக உட்கார்ந்துருப்போம். அதுபோல் நம்மளை படைத்தவர், நம்மளை உருவாக்குனவர், தாயின் கருவில் நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவன் நம்ம பேர் சொல்லி அழைக்கும் போது அதை விட பெரிய மகிழ்ச்சி இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இருக்காது. நம்மளுடைய குழந்தைகள் எப்படா நம்மளை அம்மான்னு சொல்லி நம்ம சுமந்து வெளியில இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து அதை அம்மான்னு சொல்றப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், நமக்கு எவ்வளவு ஒரு மனமார்ந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சி ஏற்படும். அது போலதான் தேவன் நம்மளையும் அழைக்கும் பொழுது என்ன செய்கிறது? ஒரு மகிழ்ச்சி வருகிறது நமக்கு. அதை விட இந்த உலகத்துல வேற பெரிய மரியாதை ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு நாம் வெறும் கூட்டத்தில் இருக்கிற ஒரு நம்பர் இல்லைங்க. அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன். ஆடுகள் பெயரால் என்ன செய்கிறார்? அறிந்தவர். ஆடுகளில் நம்ம மேய்ப்பன் நம்மளை என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு ஆட்டிற்கும் ஒரு பெயர் வைத்து அதை அறிந்து கூப்பிடுகிறார் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். கிருபை பெற்றவன் சிறப்பான வழிகாட்டுதலை பெறுகிறார். 2வதாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தேவனிடத்துல கிருபை பெற்று இருந்தோம் என்றால் தேவனுடைய சிறப்பான வழிகாட்டுதலை நம்ம என்ன செய்கிறோம்? பெறுகிறோம். மோசேயின் பிரார்த்தனையின்படி தேவன், உன் சந்நிதி அங்க போகாவிட்டால் நாங்க போவதில்லை அப்படின்னு சொல்லி கேள்விக்கு பதில் சொல்லுகிறாரு. தேவனின் கிருபை நம்மை சாதாரண பாதையில் அல்ல, சிறப்பு பாதையில் நடத்துகிறது. பெற்றோரை தழுவி பெற்றோர் பின்னாடி நடக்கிற குழந்தை, ஒரு கூட்டம் நிறைந்த இடத்துல குழந்தை தனியா போனா அது என்ன செய்யும்? பயப்படும். ஆனா அது தந்தையின் கையை பிடிச்சு நடந்தோன்னா அது என்ன செய்யாது? பயமே இருக்காது. அந்த கூட்டத்துல எவ்வளவு கூட்டமா இருந்தாலும், நான் எங்க அப்பா கையை பிடிச்சிருக்கிறேன், எனக்கு பயம் இல்லை, யாரும் என்னை என்ன செய்ய முடியாது, கடத்த முடியாது, நான் எங்கேயும் தொலைஞ்சு போக முடியாது, கூட்டத்துல என்னை யாரும் இடிச்சு தள்ள முடியாது, ஏன்னா நான் எங்க அப்பா கைக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நிம்மதியா இருக்கும். கிருபை பெற்ற நாம் தேவனுடைய கையை பிடித்து என்ன செய்கிறோம்? நடத்தப்படுகிறோம். இந்த உலகத்துல நம்ம எங்க போனாலும், நம்ம என்ன பயம் வந்தாலும் தேவன் நம்ம கையை பிடிச்சிருக்காருங்க. அப்ப நம்ம ஏன் பயப்படணும்?
நம்ம ஏன் கஷ்டப்படணும்? எவ்வளவு கூட்டமா இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் தேவன் நம்ம கையை பிடிக்கிறப்ப அந்த பயம்லாம் விலகி போய்கிறது அல்லவா? மூன்றாவதாக, கிருபையால் அருளின கதவுகள் என்ன செய்கிறது? திறக்கப்படுகிறது. தேவனுடைய கிருபை இருக்கும் பொழுது நமக்காக தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். மோசே பிரார்த்திக்கும் போது தேவன் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு கிருபைக்குரியவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி வேண்டியதை அளிக்க வாக்குத்தத்தம் செய்யறாருங்க. அவர் வேண்டியதை நீ வேண்டதை நான் உனக்கு செய்யறேன்னு சொல்லி கூட தேவன் என்ன செய்யறாரு? வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு நம்மளும் தேவனுடைய கிருபை பெற்றிருப்போமானால் தேவன் நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற வாக்குத்தத்தம் பண்ணுகிறாருங்க. உங்களோடும் என்னோடும் அவர் வாக்குத்தத்தம் பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி கூட பார்க்கிறோம். அதே போல கிருபை பெற்றவர்களுக்கு மனிதனால ஒரு கதவு மூடப்படலாம், ஆனா தேவனால் அது என்ன செய்யும்? திறக்கப்படும் என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். ராஜாவை சந்திக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு ராஜாவை நம்ம அரண்மனைக்கு சந்திக்க போனோம்னு சொன்னீங்கன்னா, அனுமதி ராஜாவின் அரண்மனையில் அனைவருக்கும் நுழையிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அவரோட அனுமதி இருந்தாதான், அவரோட ஆர்டர் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த ராஜாவை உள்ள போய் பார்க்க முடியும். இன்னைக்கு ஏன் நம்ம ஒரு சிஎம்ஐயே போக முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம நேரடியா போக முடியுமா? முடியாது. அதற்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அவர் ஃப்ரீயா இருக்கணும், நம்மளை சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கணும். ஆனா தான் பிள்ளைக்கு கதவை திறந்து உள்ள வா மகனே, உள்ள மாவ மகளேன்னு ஒரு சிஎம்மா இருக்கட்டும், ஒரு ராஜாவா இருக்கட்டும் என்ன செய்வாங்க? அவங்க அனுமதி பெற்று போக வேண்டிய அவசியம் இல்லை. அது போலத்தான் எப்படி ஒரு சிஎம் பையன் சிஎம்மை பார்க்கறதுக்கு அனுமதி பெற வேண்டாமோ, எப்படி ராஜா வீட்டு பிள்ளை ராஜாவை பார்க்கறதுக்கு அனுமதி பெற வேண்டாமோ, நானும் நீங்களும் கூட தேவனுடைய கிருபை நம்மை அருளின சந்நிதியில் நெருக்கமாக கொண்டு செல்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தேவனுடைய கிருபை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா, ஏசப்பா நமக்காக கதவுகளை திறந்து வச்சிருக்காங்க. நீ உள்ள வா மகனே, நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன்? பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்மை பெயரில் அறிந்திருக்கிறார். அவர் கிருபையால் நம்மை வழி நடத்துகிறார். மூன்றாவதாக, கிருபையினால் நாம் தேவன் அருளில் நெருக்கமாக என்ன செய்ய முடிகிறது? அவர் பக்கத்துல நம்மளால தேவனுடைய கிருபை இருந்தா மட்டும்தான் பக்கத்துல செல்ல முடிகிறது என்று சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். நமக்கு தேவையானது ஒரே ஒன்று தாங்க, தேவனுடைய கிருபை. நாம் நிர்மூலமாகவில்லை, அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும். இன்னைக்கு நானும் நீங்களும் உயிரோட ஜீவிப்பது தேவனுடைய கிருபைங்க. அவருடைய கிருபை இல்லாட்டி என்னைக்கோ மண்ணா போய் சேர்ந்திருப்போம். தேவனுடைய கிருபை இருப்பதனால தானே நானும் நீங்களும் இன்னைக்கு இந்த உலகத்துல நடமாட முடியுது அல்லவா? நமக்குள்ளாகிய கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறது அந்த கிருபையினாலதான். நாம் தினமும் அந்த கிருபைக்காக தேவனுடைய பார்வையில வாழ்ந்து அவர் வழியில நடக்கணும், அவர் வழி நடத்துதல்ல நடக்கணும்னு சொல்லி கூட தேவன் விரும்புகிறாரு. நாம் அதற்கு ஆயத்தப்படுவோமா? தேவனுடைய கிருபையினால் மூடி மறைத்து கொள்ளுங்க என்று சொல்லி நாம் ஆயத்தப்படுவோமா? தேவனுடைய கிருபைக்குள்ளாக எங்களை வழிநடத்துங்க என்று சொல்லி நாம் கேட்போமா? ஜெபம். கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு அளித்த வாக்குத்தத்தத்திற்காக, உங்களுடைய பார்வையில் நாங்கள் கிருபைக்குரியவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காக நன்றி சுவாமி. இந்த உலகத்துல எத்தனை மக்கள், எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் எங்களை நீர் பெயரில் அறிந்து அழைத்த தேவனப்பா. நீங்க அதை நினைச்சாலே எங்களுடைய உள்ளம் இருதயம் மகிழ்கிறது சுவாமி. எங்களை நீங்க பேர் சொல்லி அழைக்கிறீங்களே அப்பா. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பாதைகளிலும் எங்களோடு நீங்க இருக்க வேண்டும் ஐயா. எங்களுடைய கையை பிடித்து நீங்க நடத்த வேண்டும் ஐயா. கிருபை இல்லாம ஒரு அடி கூட நாங்க நகலக்கூடாது சுவாமி. ஆமாப்பா, எந்த எண்ணங்கள் இருந்தாலும், எந்த செயலா இருந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டுமே அப்பா. மனிதனால கதவுகள் மூடப்பட்டாலும் என் தேவன் எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறபடியால் கூட உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய கிருபை மட்டும் நிறைவேறும் சாட்சிகளை உண்டாக்குங்க சுவாமி. எத்தனை பேர் என்னை நீர் பேர் சொல்லி அழைத்தா கூட நீங்க கிருபையோடு எங்களை நடத்தப்படுகிறீங்களே, நன்றி சுவாமி. சமாதானத்தின் தேவன் நீர் எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.